வெல்கம் டு NSK ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக செஞ்சேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக வந்து மஞ்சத்தூள், தயிர் போட்டுட்டு நல்லா அது வந்து பிசைஞ்சு நல்லா வந்து அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். நான் அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு தனியாக மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு, சீரகம், மிளகு, ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இது மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய், வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரு 4-5 மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுட்டு அதையும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அது தனியாக வந்து பேஸ்ட் மட்டும் அரைச்சி வச்சுக்கணும். அதுதான் வந்து இந்த குழம்புக்கே வந்து ஒரு தனி டேஸ்ட் தரும். செட்டிநாடுனாலே தனி மசாலா தானே டேஸ்ட்டு. ஸோ அதுதான் அந்த டேஸ்ட்டு. நான் இப்போ வந்து சோம்பு, சீரகம், மிளகு போட்டுட்டேன். மல்லி வேறு போட்டுக்கணும். அதை எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மசாலாவே இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த தேங்காய்லாம் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்த்து நல்லா வதக்கிட்டே இருந்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த பாத்திரம் உங்களுக்கு தெரியும்ல, திக் கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். மண் சட்டி வச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது மாதிரி இருக்க ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வதக்கினது இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு இதுட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ சீக்கிரம் வதங்கும். நல்லா வதக்கி எப்படி வரணும்னா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆயிலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து செப்ரேட் ஆகணும். செப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆயிலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து செப்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நம்ம வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்துருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த தக்காளி வந்து மசிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்க அந்த ஆயில் வந்து செப்ரேட் ஆகுறது தெரியும். இப்படி ஆகுதா? இப்போ ஆகும்போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து மிளகாத்தூள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து மல்லி, மிளகாய் இதெல்லாம் வந்து இதில் மசாலாவில் அரைச்சிருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறிட்டு நல்லா திக்காகிடும். கொஞ்சம் வாட்ரு விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்ந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரணும். அது வர வரைக்கும் அதை கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா திக்காயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சிக்கனை போட்டுட்டு அதை நல்லா வந்து அந்த மசாலா வந்து சாடுற மாதிரி நல்லா அது கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா அந்த மசாலாவில் வந்து அது நல்லா கோட் ஆகிடும். கோட் ஆனதுக்கப்புறம் அதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கன்லேருந்து வந்து தண்ணி வரும். கொஞ்சம் மேலே வந்து கொத்தமல்லி தூவிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த தண்ணியெலாம் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணியாச்சு. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ உங்களுக்கு திக்காக வேணுனாலும் இப்படியே வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்படி இருந்தால் ஓகே. ஸோ அதனால் வந்து நான் இப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்குது. அந்த ஆயிலில் வந்து செப்ரேட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இன்னும் திக்காகும். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா செம்ம கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் டெம்ப்ட் ஆகும். பாருங்கள்.
சொன்னல பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்கா. இதை வந்து நல்லா இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதோட ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெயில் மேலே வந்து செம்மையாக இருக்கும். நான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சாதத்தோடு இதை வச்சு கொடுத்தேன். அவங்க செம்மையாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து எப்போவும் சிக்கன் குழம்பு மாதிரி இல்லை, சாப்பிட புதுசாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய் பாய்.